ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோ பிரதோஷ வழிபாடு வீடியோ தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து பிரதோஷம் அன்னைக்கு வீட்டில் செய்கிற அபிஷேகம் வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் சிவலிங்க வழிபாடு பற்றி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான விடை வந்து இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் பயம் இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முன்னாடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிவலிங்கம் வீட்டில் வைக்கலாமா வேணாவா, நடராஜர் வீட்டில் வைக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறேங்க்கா, உங்களை பார்த்துட்டு நான் வந்து பிரதோஷம் அப்புறம் திங்கக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் பௌர்ணமி நாட்கள்ல எல்லாம் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நம்மளோட வழிபாடு அப்படிங்கிறது பயம் இல்லாமல் செய்யுங்க. இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு எந்த வித பயமோ தயக்கமோ இருக்க வேணாம். எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. அதாவது புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு, நாங்கள் வந்து சிவலிங்க வழிபாடு செய்யலாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குக்கா, லிங்கம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இது என்ன கேள்வின்னு தெரியல. அதாவது நீங்கள் அந்த மாதிரி பயப்படவே தேவையில்லை. இறை வழிபாட்டில் நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படணும்? பொதுவாக இறைவனை வணங்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்மளுடைய இந்து தர்மத்தில். ஸோ நீங்கள் வந்து உண்மையான பக்தியோட யார் வேணும்னாலும் இறைவனை நெருங்கலாம். அதற்கு ஒரு அதாவது நம்மளுடைய சாப்பாடோ நம்முடைய வந்து வாழ்க்கை முறையோ எதுவுமே வந்து தடையாக இருக்க போகிறதில்ல. சிவபெருமானே வந்து ஒரு சிறந்த குடும்பஸ்தன் தானே. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மனைவி 2 மகன்களோட காட்சி கொடுக்குற ஒரு அற்புத தெய்வம் சிவபெருமான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் வந்து பயப்படணும்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இறை வழிபாட்டில் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே போல் நம்ம கடவுளை வணங்குறதுக்கு உண்மையான பக்தி போதும், தூய்மையான பக்தி போதும் கடவுளை வழிபாடு செய்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு, குழந்தைக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஸோ நாங்கள்லாம் வந்து இந்த பூஜை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இதற்கு எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது. எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் வீடியோவில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பல பேர் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் வந்து அதை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இதே போல் அசைவம் சமைக்கிறோம், நாங்கள் வந்து சிவனை வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதாவது சைவம் அசைவம் இதெல்லாம் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இறைவனையும் வந்து நம்ம வந்து மனசார வணங்கணும், அவ்வளவுதானே தவிர அசைவம் சாப்பிட்றவங்க யாருமே வழிபாடு செய்யறதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களால் அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம அது வந்து ஃபால்ட்டு கிடையாது. அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போக வேண்டாம். ஒரு சிலர் வந்து அசைவம் சாப்பிட்டாலுமே தீபம் ஏற்றுற வழக்கம்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு மனசளவில் அசைவம் சாப்பிட்டோமே, நம்ம பூஜை அறைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதனால் அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போக வேண்டாம். அடுத்த நாள் வந்து குளிச்சுட்டு பூஜை அறை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக பூஜை பண்ணுங்கள். ஸோ இப்படி என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற விஷயத்துக்கு நம்ம ஏன் கடவுளையே ஒதுக்கி வைக்கணும்? இது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லையா? இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கடவுள் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காரு. கடவுள் வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம். எங்கேயுமே எப்பவுமே நிறைஞ்சு இருக்கிற ஒரு கடவுள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கலாம், கோவிலில் தான் அப்படின்னு கிடையாது. நம்ம இறை வழிபாட்டிற்காக கோவிலுக்கு செல்றதுக்கு காரணம் ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அங்கே நம்மளால உணர முடியும். ஏன்னா அங்கே எல்லாமே வந்து பக்திமயமா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால தான் கோவிலுக்கு போகிற வழக்கத்தை நம்ம பெரியவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ வீட்லேயே தினந்தோறும் வழிபாடு செய்கிறது கூட அதுக்கு இணையான ஒரு விஷயம்தான். அதனால நீங்கள் தயங்காமல் பூஜை பண்ணுங்க. அதே போல் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தது, புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு, நாங்கள் சிவலிங்க வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு எல்லா நலனையும் அருள்வார். அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சால் என் வாழ்க்கை மேலே பிடிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து உண்மைதானா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து சிவபெருமானை பற்றின விஷயங்களை வீடியோவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சிவபெருமான வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போகும் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி.
நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவன் நிச்சயம் அறிவான். அதே போல பிறப்பறுக்கும் ஒரு கடவுள் அப்படின்னா சிவபெருமான் தான். அதுக்காக இறப்பை மட்டுமே தரக்கூடியவர் அல்ல, மும்மூர்த்திகளில் முழு மூர்த்தியாக திகழ்பவர் சிவபெருமான். இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானால் காக்கும் தொழிலையும் படைக்கும் தொழிலையும் அழிக்கும் தொழிலையும் சேர்ந்தே செய்ய முடியும். அவர் ஒருத்தரே மும்மூர்த்திகளாக இருந்து அத்தனை தொழிலையும் செய்பவர். அதனால நம்ம அந்த தெய்வ உருவங்கள்ல தான் நம்ம மாறுபாட்டை பார்க்க முடியுமே தவிர கடவுள் ஒருவன் தான். அதனால நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. சிவபெருமான் முக்தி தரக்கூடியவர், ருத்ரனா இருந்து நமக்கு முக்தி தரக்கூடியவர். ஆனா அவரே தான் நமக்கு மும்மூர்த்திகளாகவும் விளங்குபவர். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பொதுவான எண்ணம் அவர் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறது. இந்த எண்ணத்தை மாத்துங்க. முதல்ல அவர் எதை அழிப்பாரு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை அழிக்கிறவர். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்பி நம்ம கடவுளை நிராகரிக்கிறோமோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரும் துயரங்களை அழிக்கிறவர், வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை அழிக்கிறவர். இதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அதே போல ஆமா, அவர் பிறவி பிணியை நீக்குபவர். இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு முக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்தி அளிக்கும் ஒரு அற்புத கடவுள். இந்த உலகத்துல நிறைய பேர் அதுக்கு தானே தேடி தேடி அலையிறோம், முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அந்த ஒரு உன்னதமான செயலை செய்யறது சிவபெருமான். அதுக்காக நீங்க பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இந்த வழிபாட்டுல இருந்து தள்ளி இருக்காதீங்க. அதுவும் இல்லாம சிவலிங்க வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டும் கூட அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த பதிவு. சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஒட்டு மொத்தமா எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கான ஒரு அற்புத வழிபாடு. தயங்காம நீங்க செய்யுங்க. இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு வீட்லயே அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு அர்ச்சனையும் முடிச்சுட்டு பூஜையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 6 மணி போலவே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது 5 மணிக்குள்ளவே 4 to 6 நம்ம செஞ்சிடலாம். 5 மணி போலவே முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ யாரெல்லாம் பிரதோஷத்துக்கு மறக்காம பூஜை பண்ணுவீங்க, கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.